பூத் லெவலில் அவங்க பண்ண முடியும். உங்களுக்கு பூத்துக்கே நீங்கள் இன்னும் ஆளை போடலையே. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வந்து வேற எங்கேயும் போய் கற்றுக்க வேணாம். திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அவங்க இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி எஸ்ஐஆரை எதிர்க்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கட்சி போயிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு தெருதோறும் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எஸ்ஐஆர் நடந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐஆருக்கு ஹெல்ப்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, லாயர்ஸை வச்சு ஹெல்ப்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே போய் அந்த பிஎல்எஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் போய் ஃபார்ம்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அங்கே எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தவறு கீழே நடக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு தானே. எஸ்ஐஆர்னால பாதிக்கப்படுற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேவாக தான் இருக்கும். அதனால் பலனடைகிற கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் வந்து கீழே இருக்காங்க. பூத் லெவலில் போய் இருந்து இந்த ஓட்டரை ரிமூவ் பண்ணக்கூடாது, இந்த ஓட்டருக்கு நான் டாக்குமெண்ட் கொண்டு வரேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏடிஎம்கேவும் நிறைய பூத்துக்களில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இல்லைங்கிறது நீங்கள் முதல்ல ஒத்துக்கோங்க. எல்லா இடங்கள்லையும் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் இந்த எண்ணிக்கைகளில் வந்து அவங்க வந்து குறியாக இருக்கக்கூடாது. எண்ணிக்கையில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது தானே. போன முறை தமிழ்நாட்டில் 25 சீட்டு வாங்கினீங்க, 18 ஸ்ட்ரைக் ரேட்டு, எக்ஸலண்ட் ஸ்ட்ரைக் ரேட். உங்களுக்கும் விசிகேவுக்கும் தான் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு அவங்க எப்படியும் டிஎம்கே சிம்பலில் நின்னாங்க. அப்புறம் இப்போ பேசுகின்ற விஷயங்கள் நாங்கள் விஜயோட போயிடுவோங்க, போங்க. எனக்கு என்னன்னா காங்கிரஸ் வந்து நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு விலகி நாங்கள் தனியாக நின்று எங்கள் கட்சியை வளப்படுத்துவோம் சொன்னால் அது வரவேற்க தகுந்த விஷயம். இங்கே விட்டுட்டு நாங்கள் அங்கே போவோம்னா அப்போ ஏதாவது ஒரு குதிரை பின்னால் நீங்கள் பின்னால் தான் சவாரி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஐடியாவே கிடையாதா தமிழ்நாட்டில்? அப்போ உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு மனநிலை அது? இங்கே ஒரு ராகுல் காந்தி மட்டும் போதாது. நீங்கள் கட்சியாக நீங்கள் வந்து உருவாக்கணும், கட்சியில் கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும். அந்த கட்டமைப்பு பாஜகவுக்கு இருக்குது, ஜேடியூக்கு இருக்குது. அவங்க அழகாக போய் ஓட்டர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க, அவங்க மெசேஜை கொண்டு போய் ஓட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓட்டர்ஸ் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க.